ஆமுள வாக்களும் நிலை பெறுத்தலும் நீக்களும் நீங்களா அளவிலா விளையாட்டுடையான் அன்னவர்க்கே சரண் நாங்களே. திருப்பத்தூர் மையத்தின் சார்பாக ஜோதிட ஆச்சாரியா திரு சிவராம கணேசன் அவர்கள் மரியாதை செய்யப்படுகிறார். பதினொன்றரை மணிக்கு வேள்வி பூஜை தொடங்க இருக்கிறது. ஐயா சிவராம கணேசன் அவங்க ஒரு 15 நிமிஷம் பேசுவாங்க. அதுக்கப்புறம் திருச்சிமையா ஆசிரியர் பேசினதுக்கப்புறம் வேள்வி பூஜையானது நிகழ்த்தப்படும். பெருமைக்கும் உரிய நமது அக்ஷயா ஜோதிட வித்யாலயத்தின் 19ஆம் அருமைக்கும் பெருமைக்கும் உரிய நமது அக்ஷயா ஜோதிட வித்யாலயத்தின் 19வது பட்டமளிப்பு விழா இன்றைய தினம் மிக இனிதே சிறப்புற நடைபெற்று கொண்டிருக்கிறது. கூடுதலாக இன்றைக்கு குரு பயிற்சி. நேற்றைய தினத்திலிருந்து ஸ்ரீ வித்யா கணபதி ஹோமம், ஸ்ரீ சுயம்வர பார்வதி தேவி ஹோமம், ஸ்ரீ சந்தான கோபாலகிருஷ்ண ஹோமம், ஸ்ரீ நவகிரக ஹோமம், நம்முடைய மாணவர்களுடைய மேன்மைக்காக இத்தனை ஹோமங்களையும் சிறப்புற நமது வித்யாலயத்தின் சார்பில் செய்திருக்கிறோம். இன்றைய அதிகாலை முதல் ஸ்ரீ நட்சத்திர மண்டல திருவிளக்கு பூஜை, சகல தோஷ நிவர்த்திக்கான ஸ்ரீ பகவதி சேவையும் செய்திருக்கிறோம். இன்னும் சிறிது நேரத்தில் குரு பயிற்சியினுடைய வேள்வி பூஜையும் மிக சிறப்பாக நிகழ இருக்கிறது. இவை அனைத்தும் நம்முடைய மாணவர்களுடைய மேன்மைக்காக, அவருடைய ஜோதிட மேன்மைக்காக, அவருடைய ஜோதிட வளர்ச்சிக்காக நம்முடைய வித்யாலயம் மிகச் சிறப்பான ஏற்பாடு செய்திருக்கிறது. இந்த சிறப்புமிக்க நிகழ்வுகளை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நமது கிருஷ்ணகிரி மையத்தை சேர்ந்த சுரேஷ் அவர்களும் வீரேஷ் அவர்களும் சோமசுந்தரம் அவர்களுக்கு நம்மளுடைய வித்யாலயத்தின் சார்பில் வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். பலத்த கரகோஷங்கள் எழுப்பலாம். நீங்க இன்றைக்கு ஒரு அற்புதமான நிகழ்வு காலையிலேருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். நம்முடைய ஆச்சாரிய பெருமக்கள் அனைவரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஜோதிடத்தில் மிக அதிகமாக ஆளுமை செய்வது எது? இதான் இப்போ கேள்வி. ஆரம்பத்தில் பாவகங்கள் அப்படின்னு அவர் பேசணும். டக்குன்னு தன்னுடைய வட்டத்தை சுருக்கி கொண்டு லக்னம்னு முடிச்சிட்டார் நம்முடைய தேனி மைய ஆச்சாரியர். ஏன்னா ரொம்ப சேஃபாக அதுக்குள்ளே விளாண்டுட்டு போயிருக்கிறார். அதுக்கு பிறகு நம்முடைய ஆச்சாரிய பெருமகனார் சங்கர் நட்சத்திரத்தினுடைய அருமை பெருமைகளை எல்லாம் பேசி நட்சத்திரத்தினால் விளையும் நன்மைகளையும் நட்சத்திரத்தினால் விளையும் தீமைகளையும் எடுத்துரைத்து அமர்ந்திருக்கிறார். ரொம்ப பயனுள்ள நிகழ்வு. அதற்கு அடுத்த நிலையில் ரொம்ப கலோக்கியலாக மிக அழகாக பேசி உங்களையெல்லாம் நம்ப வச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறாரு. திசா புத்திகள் தான் அப்படின்ட்டு. அப்புறம் சுக்கிரனுடைய ஆதிக்கம் மிகுந்த நம்முடைய தாம்பரம் ஐயா ஆச்சாரிய பெருமகனார் ரகுராமன் ஐயா கோச்சார கிரகங்கள் அப்படின்னு முடிச்சிட்டார். நான் பேசினதுக்கு பிறகு நேரம் இருந்தால் ஒருத்தர் பேசுவார், கோள்கள் அப்படின்ட்டு பேச போகிறார். இது எல்லாமே உண்மைதானா என்றால் உண்மைதான், ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. இதில் சண்டை போடுறதுக்கோ அல்லது மறுதளித்து பேசுவதற்கோ ஒன்றுமில்லை.
ஆனா இதெல்லாம் நடைமுறையில் இருந்தது. இதெல்லாம் நடைமுறையில் இருந்தது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொன்று இயங்கியது. பாவகங்கள் ஒரு காலகட்டத்தில் இயங்கியது. ஒரு காலகட்டத்தில் நட்சத்திரங்கள் இயங்கின. கேபி கேஎஸ்கே காலத்தில் நட்சத்திரங்கள் தான். கேபி தான் மிகச்சிறந்த ஜோதிட முறை. இன்றைக்கு கேபியில் பலன் எடுக்க முடியல. நட்சத்திரங்கள் இயங்கியது, மாற்றுக்கருத்தே இல்லை. அதே போல திசா புத்தி மிகச்சரியாக இயங்கியது, மிகச்சரியாக இயங்கியது. திசா புத்தி வருகின்ற திசா புத்தியை எதிர்நோக்கி நம்மளுடைய அன்பர்கள் எல்லாம் காத்திருப்பார்கள். ஜோதிடர்கள் சொன்னதெல்லாம் பலிச்சது. அப்படியே சுக்கிரதசை வரப்போது சுய புத்தியில உங்களுக்கு கல்யாணம் ஆயிடும். சனி புத்தி வரப்போது சுயதசையில உங்களுக்கு வேலை கிடைச்சிடும், ஆயிடும். குருதசை வரப்போது வீடு கட்ட போறீங்க, ஆயிடும். இப்படி ஒவ்வொரு திசையிலும் மிக சரியாக நிகழ்ந்தது. கோச்சாரம் குரு பெயர்ச்சி இன்னைக்கு நம்ம எல்லாம் பேசுறாங்க. ரகுராமன் ஐயா சொன்னார், மேஷராசி அன்பர்களே உங்களுக்கு பணம் கொட்டு. மேஷத்தில் குரு வந்து உட்கார்றார். சிம்மராசி அன்பர்களே ஒரு சாக்கு பத்தாது, 2-3 சாக்கு வைத்துக் கொள்ளுங்கள். துலாம் ராசி அன்பர்களே நீங்க கவலையே படாதீங்க, சொத்து இன்னும் 3-4 தலைமுறைக்கு சொத்து சேர்த்துருவீங்க. தனுசு ராசி அன்பர்களே கோடிகளில் நீங்கள் புரளப் போகிறீர்கள். ஒரு சொல்லிட்டு வந்துட்டாரு, அடுத்த குரு பயிற்சி இன்னைக்கு வந்துருச்சு. இந்த மேஷம், சிம்மம், துலாம், விருச்சி, தனுசு ராசிக்கார பூரா அவரை எங்கேயும் விரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி ஒருத்தர் சொல்லிட்டு போனாரு, இந்த குரு பயிற்சியில் எனக்கு ஏதாவது நல்லது நடக்குமேன்னு போன வருஷம் காத்திருந்தவர்கள் பூரா இப்ப இவர் எங்க ஆளை காணோம்னு தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்மள எத்தனை பேர் சிம்மராசி அன்பர்கள் இருக்கிறோம்? நம்முடைய எத்தனை பேர் துலாம் ராசி அன்பர்கள், தனுசு ராசி அன்பர்கள் இருக்கணும்ல? நடந்ததா? குரு பெயர்ச்சி நமக்கு பலனை தந்ததா? மனசாட்சி தொட்டு சொல்லுவோம். நடக்கலங்க. நடந்தது. எப்ப நடந்தது? ஒரு காலத்தில் நடந்தது. அடுத்து நம்முடைய திருச்சி மைய ஆச்சாரியார் பேச போறார். அவருக்கு முன்னாடியே நான் பதில் சொல்லிடுறேன். 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும். 10ஆம் இடத்துல ஒரு பாவியாவது இருக்கணும். அற்புதமா வேலை செய்யும். ஏன்? ஜெகஜோதியா ஏதாவது இயங்கிக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு பண வருமானம் வந்து கொண்டே இருக்கும். 5ல் திரிகோணங்களில் சுப கிரகங்கள் அமர்ந்திருக்கணும். அடேங்கப்பா யோகம் பொத்துக்கிட்டு வரும். கேந்திரங்கள் இயற்கை பாவர்கள் அமர்ந்திருக்கணும். அதெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம்ல. நிறைய பேர் இப்ப பேசிட்டு இருக்கிறாங்க, எனக்கு இயற்கை பாவர்கள் அப்படியே கேந்திரத்தில் அப்படியே அழகா உட்கார்ந்து இருக்கிறாங்க சார். ஒன்றுமே நடக்கல சார். திரிகோணத்தில் மிக அழகாக வரிசை கட்டி அமர்ந்திருக்கிறார்கள் 1, 5, 9. ஒண்ணுமே நடக்கல. இப்ப ஜோதிடம் படிக்க வர்றாங்கல்ல நம்முடைய வித்யாலயத்தில், இன்னைக்கு மதிப்பு அதிகம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய வித்யாலயங்களிலேயே மிகச்சிறந்த வித்யாலயம் ஒரு சர்வே எடுத்தோம்னா அக்ஷயா ஜோதிட வித்யாலயம் தான். அது மிக நேர்த்தியாக உண்மையாக நாம் ஜோதிடத்தை போதித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதற்காக நம்மளுடைய ரேட்டிங் கூடிட்டு இருக்கு. இப்ப நம்ம கிட்ட ஏன் வர்றாங்க? உண்மையை சொல்லுவாங்க. இப்ப நம்முடைய மாணவர்கள் கேட்கிறாங்க, சார் புத்தகத்தில் இப்படியெல்லாம் போட்டிருக்கு, ஜோதிட விதிகளில் இப்படி போட்டிருக்கு, இதெல்லாம் எனக்கு நடக்கலையே அப்படிங்கும்போது அடுத்து நம்ம ரெடியா நம்ம ஆச்சாரிய பெருமக்கெல்லாம் ஒரு பதில் வச்சிருப்போம். ஓ விதி அப்படியா? இப்ப புரிஞ்சிருச்சா? ஓ விதி அதுதான். அப்ப கோச்சார கிரகங்களாக இருக்கட்டும், நட்சத்திரங்களாக இருக்கட்டும், பாவகங்களாக இருக்கட்டும், கோள்களாக இருக்கட்டும், இவை அனைத்தும் விதிகளுக்குள் அடங்கி இருக்கின்றன என்ற உண்மையை நாம் அறிந்திருக்க வேண்டும். மறந்துடக்கூடாது. ஜோதிடம் படிச்சுட்டு இருக்கிறோம், நாமெல்லாம் ஜோதிடத்தினுடைய விதிகளை படிச்சிருக்கிறோம்.
ஐந்தாம் பாவகத்தில் சுபகோள்கள் அமர்ந்து அந்த திசையை நடந்தால் அற்புதம் 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 அப்படின்னு நம்ம நடத்திட்டு இருக்கிறோம். ஐந்தாம் பாவகத்தினுடைய அதிபதி வலிமை பெற்றுவிட்டால் வாழ்க்கை சுகபோகம் என்று அற்புதம் 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 படிச்சுட்டு இருக்கிறோம். முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு ஐந்தாம் அதிபதி சுக்கிரன் சுகரை கொடுத்தான். இதை எங்க போய் சொல்றது? ஆறாம் அதிபதி தானே நோயை தரணும். ஐந்தாம் அதிபதி சுகரை கொடுத்தான். குரு பார்க்கிறார். யார? லக்னத்தை பார்க்கிறார். குரு பார்க்கிறார், சந்திரனை பார்க்கிறார். செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய ஜாதகம் யோக ஜாதகம், பிறவியிலே யோக ஜாதகம். ஐந்தாம் அதிபதி உச்சம் 10. அற்புதம் அற்புதம் அற்புதம். ஆனால் என்ன நடந்தது? இன்னும் 20 ஆண்டு காலம், 25 ஆண்டு காலம், 30 ஆண்டு காலம் வாழ வேண்டிய பெண்மணி நோயால், பிரச்சனையால், வழக்கால், மனநலம் குன்றி, உடல் நலம் குன்றி வழக்கில் பீடிக்கப்பட்டு இயற்கை எய்தினார். யாரு? என்ன காரணம்? விதி தானே. அப்பொழுது பிறக்கும் போதே அந்த விதியை அனுபவிக்க வேண்டும் என்று பிறந்தாரா? இங்கதான் பிரச்சனை. இல்ல, பிறக்கும் போது அந்த விதியை அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த விதி என்னும்போது 3 விதிகள் இருக்கின்றன. நம்ம படிச்சிருப்போம். விதியும் கர்மாவும் ஒன்று. விதி வேறு, கர்மா வேறு என்று அல்ல. சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமிய கர்மா, 3 கர்மா படிச்சிருப்போம். சஞ்சித கர்மா என்பது நம்முடைய முன்னோர்களுடைய வினைகளினுடைய தொகுப்பு. பிராரப்த கர்மா என்பது நம்முடைய வினைகள் தொகுப்பு. கடந்த காலங்களில் 3 முற்ஜென்மமாக இருக்கலாம், இந்த ஜென்மத்தில் நேற்றைய காலம் வரை. செல்வி ஜெயலலிதா அவர்கள் சிறப்பான வாழ்க்கையை, சிறப்பான பிறப்பை பெற்றிருக்கிறார். பிராரப்த கர்மாவில் என்ன நடந்தது? லக்னத்திற்கு 7இல் அமர்ந்த குரு, சந்திரனை பார்த்த குரு அமைதியையும், ஆரோக்கியத்தையும், ஆனந்தத்தையும், ஆசையில்லா நிலையையும், நேர்மையையும் கொடுத்திருக்கணுமா, கொடுக்கலையா? எங்கே போனார் குரு? எங்கே போனார் குரு? ஐந்தாம் அதிபதி அற்புதமான காரியங்களை செய்கின்ற ஐந்தாம் அதிபதி சுக்கிரன் சீரழித்து விட்டானே. அப்ப ஐந்தாம் அதிபதி கெடுக்க மாட்டார் என்ற ஜோதிட விதி இங்கே பொய்த்து போனது. காரணம் விதி, கர்மா. எதை நாம் செய்ய வேண்டுமோ அதை சரியாக செய்து வந்தால் நம்முடைய கர்மா தூய்மையடையும், புண்ணியம் நமக்கு வந்து சேரும். எதை செய்யக்கூடாதோ அந்த காரியங்களை செய்து வந்தால் பாவங்கள் நம்மை சூழும். இந்த வாழ்க்கை அமைதியற்ற, ஆரோக்கியமற்ற, மிகுந்த பிரச்சனைகளை பெறுகின்ற பிறவியாக அமைந்து விடுவது மட்டுமல்ல, அடுத்த பிறவியும் மோசமாக அமைந்துவிடும். நமக்கு பிறக்கின்ற குழந்தைகளும் அந்த கர்மாவை சுமக்க வேண்டிய நிலை ஏற்படும். ஒரு உண்மையை சொல்லி உங்களுடைய சிந்தனையை தூண்டிவிடலாம் என்று கருதுகிறேன். ஜோதிடத்தில் நமக்கு முதல்ல சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயம் கோள்கள். ஏன்? பூமியை சுற்றி மிக அருகில் கோள்கள் நம்மை ஆளுமை செய்து கொண்டிருக்கின்றன. அவருக்கு நானே ஹிண்ட் கொடுத்துறேன். கோள்கள் தான் பூமிக்கு மிக அருகில் என்று ஆளுமை செய்து கொண்டிருக்கின்றன. எத்தனை கிலோமீட்டர் தூரத்திலிருந்து? 128 கிலோமீட்டர் தூரம் வரை நம்முடைய ஆளுமை இருக்கிறது. ஏன்னா 128 கிலோமீட்டர் தூரத்தில் சனி இருக்கிறார். 15 கோடி கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல சூரியன் இருக்கிறார். 63 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஜூபிட்டர் என்ற குரு இருக்கிறார். அப்ப இவர்கள் எல்லாம் பூமி மீது ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். உண்மைதானே? ஆம், உண்மைதான். இந்த கோள்களுக்கு ஒரு எஜமானர் இருக்கிறார்கள். யார் அவர்கள்? இந்த கோள்கள் எல்லாம் எங்கு எப்படி பயணம் செய்கிறார்கள்? இவர்கள் அனைவரும் நட்சத்திரங்களில் பயணம் செய்கிறார்கள். ரொம்ப முக்கியம். நட்சத்திர மண்டலங்கள் என்பது
நாம் சொல்லல, ஜோதிடம் சொல்லல, அறிவியலும் சேர்ந்து சொல்லுகின்றன. பல்லாயிரக்கணக்கான சூரியன்கள் சேர்ந்தது நட்சத்திரம். 100 நட்சத்திரங்கள் சேர்ந்தது சதய நட்சத்திரம். ஒவ்வொரு நட்சத்திரங்களும் பல சூரியன்களுக்கு இணையானது. கோள்கள் இங்கே போனதப்ப நட்சத்திரங்கள் கோள்களின் மீது ஆதிக்கம் செலுத்துகின்றன. அப்ப இங்கே கோள்கள் என்பது நட்சத்திரங்களுடைய வேலையாட்களாக மாறி போனார்கள். அதானே உண்மை. அப்ப இந்த நட்சத்திரங்கள் தான் கோள்களை ஆளுமை செய்கின்றன. இப்ப இந்த நட்சத்திரங்களினுடைய அதிபதிகள் யாரு? கோள்கள். அப்ப நட்சத்திரங்களுடைய அதிபதிகள் கோள்களாக இருந்துதானே ஆளுமை செய்கிறார்கள். ஏன்னா அந்த மீண்டும் கோள்களை நோக்கி வருவார்கள். உண்மைதான். ஆனாலும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் தனித்தனி இயல்பு உண்டு. பரணியினுடைய நட்சத்திரத்திற்கும் பூரத்திற்கும் பூராடத்திற்கும் வெவ்வேறு விதி உண்டு. பரணி நட்சத்திரம் ஆகா சுக்கிரனுடைய நட்சத்திரம்னு உட்கார்ந்து இருக்கிறோம். உள்ள வந்த உடனே எங்க போறோம்? அக்னி நட்சத்திரத்துக்கு போறோம். அப்போ ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் வெவ்வேறு இயல்புகள் உண்டு. நம்ம என்னதான் கோள்கள் என்றாலும் வெவ்வேறு இயல்புகள் உண்டு. அப்ப பூமியை கோள்கள் ஆளுகின்றது, கோள்களை நட்சத்திரங்கள் ஆளுகின்றது. இப்ப நட்சத்திரங்களை யார் ஆளுகிறா? இங்கேதான் கண்ணுக்கு தெரியாத அறிவியலால் சொல்லப்படாத ஒரு செய்தி. பாவகங்கள் ஆளுகின்றன, ராசி மண்டலங்கள் ஆளுகின்றன. இந்த உண்மையை புரிந்து கொள்ளணும். ராசி மண்டலங்கள் ஆளுகின்றன, விஞ்ஞானத்தில் சொல்ல முடியல. அப்ப இந்த கோள்களும் நட்சத்திரங்களும் பயணம் செய்கின்ற பகுதி என்பது ராசி மண்டலம். நம்முடைய செல்வகுமார் ஐயாவுக்கு மிகப்பெரிய கிரவுண்ட் கொடுத்தோம் நம்ம. பாவகங்கள் அப்படி அதுக்குள்ள புகுந்து விளையாடலாம் அவர். அப்ப பாவகங்கள் தான் நட்சத்திரங்களை ஆளுமை செய்கின்றன. ராசி மண்டலம் தான் நட்சத்திரங்களை ஆளுமை செய்கின்றன. அப்ப ராசி மண்டலம் நட்சத்திரங்களையே ஆளுமை செய்யும் போது கோள்களை ஏன் ஆளுமை செய்ய முடியாது? அப்போ ஒவ்வொரு ராசி மண்டலம் நட்சத்திரங்களை கோள்களை ஆளுமை செய்கின்றன. இங்கே ஒரு கொஸ்டின் வரும். ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு அதிபதி இருக்கிறார் அல்லவா? அப்ப அங்கேயும் கோள்கள் வந்து விடுகிறாரே. எல்லா முடிச்சுகளையும் நானே போட்டு எல்லா முடிச்சுகளையும் அவிழ்க்க முயற்சி செய்வோம். அப்ப ராசி மண்டலத்தினுடைய அதிபதிகள் அங்கே கோள்களாக அமர்கிறார்களே. மேஷம் என்றால் செவ்வாய், ரிஷபம் என்றால் சுக்கிரன், மிதுனம் என்றால் புதன். நாம் அடிக்க கொண்டே இருக்கிறோமே. அப்ப அவர்கள் வேலை செய்கிறார்களா? ஆம், வேலை செய்கிறார். அப்ப அங்கேயும் கோள்களுடைய ஆதிக்கம் இருக்கிறதா? இருக்கிறது. ஆனாலும் கோள்களை மிஞ்சி ராசி மண்டலத்திற்கு தனித்தனி ஆளுமை உண்டு. செவ்வாயினுடைய ராசி தானே மேஷமும் விருச்சிகமும். மேஷம் ஒரு பண்புகளை தருகிறது, விருச்சிகம் ஒரு பண்புகளை தருகிறது. ரிஷபம் நல்ல மேக்கப் போட சொல்லும். அதே துலாம் மேக்கப் போடுறதுக்கு நேரம் இல்லைன்னு ஓடி ஓடி உழைக்க சொல்லும். ஒரே நட்சத்திரம், ஒரே கிரகங்களுடைய 2 ராசிகள் வெவ்வேறு பண்புகளை தருகின்றன. பார்க்கிறோம் இல்லையா? அப்ப ராசி மண்டலம் கோள்களின் மீது, ராசி மண்டலம் நட்சத்திரங்களின் மீது, ராசி மண்டலம் அந்த பாவகங்களுடைய தன்மைகள் மீது ஆளுமை செய்கிறது. பார்த்துக்கிட்டோம். ராசி மண்டலம் வரை நம்ம படிச்சிருக்கிறோம். கோள்கள், நட்சத்திரங்கள், ராசி மண்டலம், ரைட், முடிச்சிடலாம். அப்படியா? இல்லை. இந்த பூமி மீது ஆதிக்கம் செலுத்துகின்ற 3 சக்திகள் இருக்கின்றன. இந்த 3 சக்திகளையும் ஆளுமை செய்கின்ற சக்தி இருக்கு. இந்த 3 சக்திகளையும் ஆளுமை செய்கின்ற சக்தி பஞ்சபூதம் என்ற சக்தி. மறந்துடாதீங்க. பஞ்சபூதங்கள் தான் நட்சத்திரங்களை, கோள்களை, ராசி மண்டலத்தை இயக்கி கொண்டிருக்கின்றன. அதில் நம்ம கவனம் செலுத்தலைன்னா ஜோதிடத்தில் நாம பொய்த்து போயிடுவோம். அப்போ ஒவ்வொரு ராசி மண்டலமும் என்ன
பஞ்சபூத தன்மைகள் கொண்டது என்பதை கண்டறிந்து அந்த பஞ்சபூத தன்மைகளில் அமர்ந்திருக்கக்கூடிய கிரகங்களினுடைய தன்மைகளை அறிந்து நாம பலன் சொல்லணும். இப்ப இங்கே ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன காரணம்? பஞ்சபூதத்தினுடைய தன்மைகளை கொண்டது குரு. நம்மளுடைய கிரகங்களையும் பஞ்சபூத தன்மைகளோடு இணைக்கிறோம். நெருப்பு கிரகங்கள் என்று சொன்னால் சூரியனையும் செவ்வாயும், நீர் கிரகங்கள் என்று சொன்னால் சந்திரனும் சுக்கிரனும், காற்று கிரகங்கள் என்று சொன்னால் சனியும் புதனும், நிலத்தின் கிரகங்கள் என்றால் சொன்னால் செவ்வாயும் புதனும். அதே ஆகாயத்தினுடைய தன்மை என்று பார்த்தால் குரு. அப்ப பஞ்சபூத தன்மைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஆளுமை கோள்களுக்கு இருக்கிறது. எடுத்துக்கொள்ளலாமா? எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் கோள்களை இயக்குகின்ற பண்பு, நட்சத்திரங்களை இயக்குகின்ற பண்பு, ராசி மண்டலத்தை இயக்குகின்ற பண்பு எஜமானனாக யார் அமர்ந்திருக்கிறார்? பஞ்சபூதங்கள் அமர்ந்திருக்கின்றன. மறந்துடக்கூடாது. அப்ப கோள்களை மீறி, நட்சத்திரங்களை மீறி, ராசி மண்டலங்களை மீறி உங்களுடைய பஞ்சபூதங்கள், உங்கள் உடலில் இருக்கின்ற பஞ்சபூதங்கள் வேலை செய்யும். உடல் நெருப்பு மயமாக மாறிவிட்டால் என்ன ஆயிடுச்சு? உடனே காய்ச்சல், ஓடுறோம். நீர் மயமாக ஆகிவிட்டால் உடனே ஜலதோஷம். ரஜினிகாந்த் சொல்லுவார், ஜலதோஷம் எப்போ போகும்? மருந்து சாப்பிட்டா ஒரு வாரத்தில் போயிடும், மருந்து சாப்பிடலன்னா 7 நாளில் போயிடும் பார். அப்ப பஞ்சபூதங்களுடைய தன்மை நம்முடைய உடலில், இதே காற்றினுடைய தன்மை புகுந்து போகும்போது அது கிரானிக் டிசீஸ், நாள்பட்ட வியாதியாக மாறுகிறது. பார்க்கிறோம். ஆகாயத்தன்மை இருக்கும்போது நாம் என்ன பண்ணோம்? சுய மருத்துவம் செய்து கொள்ளுகிறோம். அப்ப ஒவ்வொரு நம் உடலில் இருக்கக்கூடிய பஞ்சபூத தன்மைகள் அடிப்படையில் நாம் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். இத்தனையும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ரைட், அவ்வளவுதாங்க, முடிஞ்சிச்சு. அப்ப பூமியின் மீது ஆதிக்கம் செலுத்துகின்ற கோள்கள், பூமியின் மீது கோள்களின் மீது ஆதிக்கம் செலுத்துகின்ற நட்சத்திரங்கள், பூமியின் மீது கோள்களின் மீது நட்சத்திரங்களின் மீது ஆதிக்கம் செலுத்துகின்ற ராசி மண்டலம், பூமியின் மீது நட்சத்திரங்களின், கோள்களின் மீது நட்சத்திரங்களின் மீது ராசி மண்டலத்தின் மீது ஆதிக்கம் செலுத்துகின்ற பஞ்சபூதங்கள். இதுதான் ஜோதிடத்தில் மிக முக்கியமான அம்சம். ஜோதிடம் படிச்சிட்டோம். இந்த இத்தனையையும் மிக சரியாக படிச்சா ஜோதிடம் படிச்சிட்டோம். பலன் சொல்லிட முடியுமா? இங்கேதான் கண்ணுக்கு தெரியாத ஒன்று ஒவ்வொருவரையும் இயக்கி கொண்டிருக்கிறது. இத்தனை 5 நிலைகளையும் ஆளுமை செய்கின்ற ஒன்றுதான் விதி, கர்மா என்ற ஒன்று, கண்ணுக்கு தெரியாத ஒன்று. அம்பானி பிறந்த அதே தேதியில நம்மளுடைய போடி நாயக்கனூர் அருகில் இருக்கக்கூடிய தெருவில் சோமசுந்தரம்னு ஒருத்தர், அம்பானி பிறந்த அதே தேதியில, அதே நேரத்தில், அதே நாள்ல பிறந்திருக்கிறார். அவர் சாதாரணமான மளிகை கடை வைத்துக் கொண்டு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார் சோமசுந்தரம். அம்பானி பிறந்த அதே ஜாதகம், அதே லக்னம், அதே ராசி, அதே நட்சத்திரம், அதே கோள்கள். அவர் உலகத்தினுடைய முதல் பணக்காரராக இருக்கிறார். இங்கே கடனையும் உடனையும் வாங்கிக் கொண்டு மளிகை கடை வைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறார். என்ன காரணம்? எது? எந்த கோள்களை நீங்கள் கனெக்ட் பண்ண முடியும்? எந்த நட்சத்திரங்களை கனெக்ட் பண்ண முடியும்? எந்த கோச்சாரங்களை நீங்கள் கனெக்ட் பண்ண முடியும்? அங்கேதான் விதி, அங்கேதான் கர்மா என்ற ஒன்று இருக்கிறது. இணை பகையுற்றார் முய்வர், வினை பகை வந்து வீயாது அடும் என்றான் வள்ளுவன். வள்ளுவ சித்தன் தான் நமக்கு எல்லாவற்றுக்கும் எஜமான. நட்சத்திரங்களை ஆராய்ந்தாலும் பாவகங்களை ஆராய்ந்தாலும் ஒரு மனிதனுடைய கர்மா எந்த ராசியில் அமர்ந்திருக்கிறது, எங்கே அமர்ந்திருக்கிறது என்பது கண்டுபிடிப்பது மிக மிக கடினம். அப்ப இந்த கர்மாவின் அடிப்படையில் அவன் பிறக்கிறான், அவன் வாழ்கிறான், சுகபோகத்தை அனுபவிக்கிறான், வேதனையை அனுபவிக்கிறான். முடிந்து விட்டதா? இல்ல, இங்கே ஆகாமி பிராரப்த கர்மா ஒன்று இணைந்து கொள்கிறது. நீ கடந்த காலங்களில், நேற்று, அதற்கு முந்தைய வருடம் நீ என்ன செய்தாயோ அதன் அடிப்படையில் தான் உன்னுடைய வாழ்க்கை அமையும். நான் அற்புதமான ஜாதகத்தோட நான் பிறந்திருக்கிறேன், நான் என்ன வேணாலும் செய்து விட்டு வாழ முடியுமா?
எத்தனை உதாரணங்கள் நான் சொல்ல முடியும். சமீபத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நம்முடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கு ஏன் அவர் சிறையில் ஒரு வருடமாக தவித்துக் கொண்டிருக்கிறார்? அரசியலுக்குள்ள போவேனா, ஜோதிட ரீதியாக நீங்கள் பார்த்தால் அவர் கடகத்தில் சனி அமர்ந்திருக்கும். அவருடைய ஜாதகத்தில் அவர் பிறந்த காலங்களில் கடகத்தில் சனி. அப்ப சனிக்கு 8ஆம் இடத்தில் சனி வந்து அமரும் போது ஊழ்வினைக்கு ஏற்றவாறு, ஊழ்வினை வந்து உறுத்தும், ஊழ்வினைக்கு ஏற்றவாறு நிகழ்வுகளை தந்து கொண்டிருக்கிறது. அப்படித்தானே? அதானே உண்மை. ஆமாம், சனிக்கு 8ஆம் இடத்தில் சனி வந்து அமரும் போது அவருடைய செய்த வினைகளுக்கெல்லாம் பிரச்சனைகளை அனுபவிக்க வேண்டி வரும். சூரியனுக்கு 8ஆம் இடத்தில் சூரியன் வரும்போது செல்வி ஜெயலலிதா போய் அப்பல்லோவில் அட்மிட் ஆனாங்க. சூரியனுக்கு 8ஆம் இடத்தில் சூரியன் வரும்போது குன்காவால் தண்டிக்கப்பட்டு சிறைக்கு சென்றார். அப்ப ஒவ்வொருவருடைய வினைக்கு ஏற்றவாறு அந்த தண்டனையை தந்து கொண்டிருக்கிறது. அதே சனி அதே கடகத்தில் இன்னொரு மனிதனுக்கு இருக்கிறது. யாரு தெரியுமா? உலக புகழ்பெற்ற செஸ் வீரர் பிரங்யானந்தா. கடகத்தில் சனி இருக்கும் போதுதான் அவனும் பிறந்தான். ஆனால் இதே கடகத்தில் இருந்த சனி 8ஆம் இடத்திற்கு வரும்போது உலக புகழ்பெற்ற செஸ் வீரர் என்ற உன்னத கிரீடத்தை பிரங்யானந்தா வீடுடைய மகுடத்தில் சூட்டுகிறதே. இங்கே எங்கே வந்தது கோள்? எங்கே வந்தது நட்சத்திரம்? எங்கே வந்தது பாவகம்? அப்போ ஒரு மனிதனுக்கு தண்டனையும் ஒரு மனிதனுக்கு செல்வாக்கையும் சிறப்பான ஒரு வரவேற்பையும் கொடுக்கிறது. என்ன காரணம்? அங்கே பிரங்யானந்தாவினுடைய கர்மா மிக மிக தூய்மையாக இருக்கிறது. பிரங்யானந்தாவினுடைய கர்மா இயல்புக்கு ஒற்றதாக இருக்கிறது. பிரங்யானந்தாவினுடைய கர்மா இயற்கைக்கு ஒற்றதாக இருக்கிறது. அப்ப மற்றவர்களுடைய கர்மா யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லையா? அப்ப உண்மையை நாம், ஜோதிடம் என்பது மெய்யறிவு, தயவு செய்து புரிந்து கொள்ளணும். விதிகளை படித்து ஜோதிட புத்தகங்களை படித்து எல்லாவற்றையும் படித்து விட்டோம் என்ற இருமாப்பு ஒருபோதும் நமக்கு வந்துவிடக்கூடாது. அப்ப இங்கே ஒரு மனிதனுக்கு ஒரே கோள் நன்மையும் செய்கிறது, இன்னொரு கோள் தீமைகளையும் செய்கிறது என்றால் அதே சனிதானே. சனியை பற்றி பேசினார் நம்மளுடைய ரகுராமன் ஐயா. சனிதானே. அப்ப என்ன நிலை என்றால் அங்கேதான் விதி, அங்கேதான் கர்மா என்ற ஒன்று ஒளிந்திருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுடைய உடலிலும் கர்மா ஒளிந்திருக்கிறது. 24 வயதுக்குள் ஒரு பெண்ணுக்கு திருமணம் நடந்துவிட வேண்டும், இது விதி, இது இயற்கை. 30 வயதுக்குள் ஒரு ஆண் தந்தையாகிவிட வேண்டும், இது இயற்கை. நடக்கிறதா? நட்சத்திரங்களை பத்தி பேசுறோம். நீங்க போங்க, நட்சத்திர பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுங்க. 10 பொருத்தும் பக்காவாக இருந்த திருமணங்கள் எத்தனை திருமணங்கள் விவாகரத்தில் முடிந்திருக்கின்றன? எத்தனை திருமணங்கள் பிரச்சனையில் நடந்து கொண்டிருக்கின்றன? புத்திர பாவகம் சிறப்பாக இருக்கிறது என்று திருமணம் செய்து கொண்டு வைத்த தம்பதியினருக்கு குழந்தை இல்லை என்று எத்தனை இன்றைக்கு கருமையங்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கின்றன. பார்த்தோம் இல்லையா? எங்கே இருந்தது கருமையங்கள்? இருந்ததா 30 வருடங்களுக்கு முன்னதாக? இன்றைக்கு வீதிக்கு வீதி, தெருவுக்கு தெரு ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் எப்படி வந்தது? குரு என்றால் குழந்தையை கொடுக்கணும்ல. இப்ப நாடி ஜோதிடம் படிக்கிறோம், நாடி வேலை செய்யும். ஆமா, வேலை செய்யும். குரு போற போக்கில் நம்முடைய ஆச்சாரிய பெருமக்கள் யாரோ சொன்னாங்க, ஆணை விட பெண்ணை விட ஆண் வலிமைன்னு. யார் சொன்னா உங்களுக்கு? பெண்ணை விட ஆண் வலிமைன்னு போற போக்கில் நம்ம பேசிட்டு போயிட்டோம். நீங்க ஒரே ஒரு குழந்தையை பெத்து பாருங்க, அப்பதான் தெரியும் பெண் வலிமையா ஆண் வலிமையா என்று. பெண் வலிமையானவள் என்பதற்காகவே குழந்தையை பெறும் அரும் நிகழ்வை பெண்ணுக்கு கொடுத்திருக்கிறது இயற்கை. மறந்துடாதீங்க. நீங்கள் ஆணை விட பெண் குறைந்தவள், வலிமை இழந்தவள் என்று சொல்லி 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 அவர்களுடைய வலிமையை இழக்க வைத்திருக்கிறீர்கள். இதுதான் உண்மை. பாருங்கள், குருவுக்கும் சுக்கிரனுக்கும் போட்டி வைத்து பார்க்கலாம். குருவும் சுக்கிரனும் போப்பமா? சுக்கிரன் தானே ஜெயிப்பான். உந்தி தள்ளுகின்றவள் சுக்கிரன் தானே. இந்த உலகத்தை இயக்கி கொண்டிருப்பவன் சுக்கிரன் தானே.
பிறவி இல்லைன்னா உலகம் எப்படி இயங்கும்? இந்த உலகத்தில் பிறவியே இல்லைன்னா எப்படி உலகம் இயங்கும்? அப்ப சுக்கிரன் தான் உந்தி தள்ளக்கூடியவள், பெண் தான் உந்தி தள்ளக்கூடியவள், அவள் தான் சக்தி, அதை மறந்துடக்கூடாது. வலிமை மிக்கவள் அவள் தான். அப்ப இந்த நிலைகளை எல்லாம் நான் பார்க்கும்போது கர்மாதான் மிகச்சிறந்த ஒரு ஆளுமை. ஜோதிடத்தில் ஆளுமை என்பது ஜோதிடத்தில் மட்டும் இல்ல, உலகத்தினுடைய ஆளுமை. உங்களுக்கு அதிர்ச்சி தரக்கூடிய செய்திகளை சொல்கிறேன். 2 நிமிடம். 1945 ஆண்டு ஹிரோஷிமா நாகசாகி மீது அமெரிக்கா குண்டு பொழிந்தது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஹிஸ்டரி படிச்ச எல்லாருக்கும் தெரியும். 1945. அப்ப மிதுனத்தில் ராகு திருவாதிரையில் பயணம் பண்ணிட்டு இருக்கிறான். மிதுனத்தில் சூரியன் திருவாதிரையில் பயணம் பண்ணி கொண்டிருக்கிறான். அப்பொழுது அங்கே ராகு அமர்ந்திருக்கிறது. இதே ஆனி மாசம், நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. அமெரிக்கா ஏகாதிபத்தியத்திற்கு ஏகப்பட்ட திமிரு. பியர் ஹார்பர் என்ற ஒரு நிலையில ஒரு பாதிப்பு வந்த உடனே மிக துணிச்சலான காரியத்தை செய்யறான். 2,10,000 பேர் இறந்து போறாங்க. எதுல? நாகசாகி ஹிரோஷிமாவில். அந்த கர்மா யாரை பிடித்து கொண்டது? அமெரிக்க நாட்டை பிடித்து கொண்டது. நல்லா புரிஞ்சுக்கணும், தனி மனிதர்களுக்கு மட்டும் கர்மா இல்ல. நம்முடைய அக்ஷயா ஜோதிட வித்யாலயத்துக்கு ஒரு கர்மா இருக்கு, இந்தியாவிற்கு என்று ஒரு கர்மா இருக்கிறது, தமிழகத்திற்கு என்ற ஒரு கர்மா இருக்கிறது. அப்படி அமெரிக்காவுக்கு ஒரு கர்மா இருக்கிறது. அந்த கர்மாவில் ஒரு புதிய கர்மா, ஒரு பேட் கர்மா எப்பொழுது வந்து உள்ளே நுழைந்தது? 1945. அதற்கு முன்னதாக மிதுனத்தில் ராகு அமரும் போது எந்தவித ஆபத்துகளையும் அவர்கள் உணரவில்லை. இன்னைக்கு வர இது அறிவியல் ரீதியாக உலக அளவில் ஆராய்ச்சி செய்யப்பட வேண்டிய ஒன்று. 1945 நடந்த நிகழ்வுக்கு 1963 ஆண்டு அதே இடத்துல ராகு வந்து அமரும் போது கென்னடி சுடப்பட்டார். அமெரிக்க அதிபதி கென்னடி சுடப்பட்டார். 1900 அதற்கு அடுத்து 18 ஆண்டுகள் முடிந்த 1981 ரீகன் ஆட்சியில் மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி அமைந்தது. 90% ஊழியர்கள் பதவி இழந்தார்கள். அமெரிக்காவுடைய வரலாற்று போய் பாருங்க. 1983 பிறகு அதே அடுத்த 18 ஆண்டுகள் மீண்டும் மிதுனத்தில் ராகு அமரும் போது 2001 ட்வின் டவர்ஸ் இடிக்கப்பட்டது. உலக அளவில் மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான செயல்களினால் 3000 சொச்சம் பேர் இறந்து போனாங்க. அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அவமானம், மிகப்பெரிய பாதிப்பு. முடிஞ்சிருச்சா? 2001 அப்புறம் அடுத்த 18 ஆண்டுகள் விடுத்து 2019 கொரோனா என்ற பேரிடர் வந்தது. 7,22,00,000 பேர் இறந்து போனாங்க. இதுல 25% அன்பர்கள் அமெரிக்க அன்பர்கள். நல்லா புரிஞ்சு, மக்கள் இருக்கக்கூடிய நாட்டில் 100 கோடி மக்கள் இருக்கக்கூடிய நாட்டில் இறந்தவங்க 55 லட்சம் நம்ம இந்தியாவில். ஆனா 30 கோடி மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல 1,22,00,000 பேர் இறந்திருக்கிறாங்க. அப்ப கொரோனா என்பது அமெரிக்காவுக்காக கொடுக்கப்பட்ட தண்டனை. இந்த தண்டனை யார் கொடுத்தா? மிதுனம் கொடுத்ததா? ராகு கொடுத்தாரா? அமெரிக்கா செய்த கர்மா கொடுத்தது. இதே இன்னைக்கு நீங்க என்ன ஒரு 18 வருஷம் கணக்கு பண்ணீங்க. 2019 2027 2037 ஆண்டு மீண்டும் மிக கொடூரமான பாதிப்பை அமெரிக்கா சந்திக்கும். அப்ப நாம் செய்த கர்மா தலைமுறை தாண்டி வேலை செய்கிறது. தலைமுறை தாண்டி விதிகளாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு கோள்கள் இயங்கவில்லை. சத்தியமா பேசுங்க, உண்மையை பேசணும். ஜோதிடம் படிக்கிறோம்ல, எல்லாரும் பலன் சொல்லிடுறோமா? அடிப்படை, உயர்நிலை, முதுநிலை நான் சர்டிபிகேட் வச்சிருக்கிறேன். ஜோதிட ரத்தினாவாணி, ஜோதிட ரத்தினம், ஜோதிட கலாநிதி, ஜோதிட கலாவாணி பட்டம் வச்சிருக்கிறேன். பலன் சொல்லிடுறோமா? ஏன் சொல்ல முடியல? காரணம் என்ன? இவை அனைத்திற்கும் பின்னால் கர்மா அமைந்திருக்கிறது. இவை அனைத்துக்கு பின்னால் விதி அமைந்திருக்கிறது. இதை கண்டறிந்த ஒரு முறைதான் கர்ம ஜோதிடம் என்று புதிய முறையை அமல்படுத்தி இன்றைக்கு நாம் நடத்தி கொண்டு இருக்கிறோம். அப்ப கர்மாவை கண்டறியாமல், விதியை கண்டறியாமல் ஒருபோதும் நீங்கள் ஜோதிடத்தில் மேன்மை பெறுவது மட்டுமல்ல, உண்மையை உணர முடியாது. நம்முடைய வாழ்க்கையை செம்மையாக நடத்த முடியாது.
அப்ப என்ன, எப்படி நாம் வாழ வேண்டும் என்பதற்கு விதிகள், நம்முடைய விதியை வகுத்திருக்கிறார்கள். இயற்கைக்கு உகந்த வாழ்க்கை, தூய்மையான வாழ்க்கை, இது நற்கர்மா, நல்வினை. இயற்கைக்கு ஒவ்வாத வாழ்க்கை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு இந்த இடத்தை விட்டு வெளியில போகும்போது 10 அசைவ கடை. ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு அசைவ கடையை தேட முடியாது. இன்றைக்கு ஒரு சைவ கடையை தேட முடியல. அப்ப கர்மா இன்றைக்கு வலிமையாகி கொண்டது. கோள்களை ஆளுமை செய்யக்கூடிய அளவுக்கு, நட்சத்திரங்களை ஆளுமை செய்யக்கூடிய அளவுக்கு, ராசி மண்டலத்தை ஆளுமை செய்யக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு கர்மா வலிமையாக இருக்கிறது. நாம பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் ரொம்ப வேஸ்ட். அப்ப கர்ம தூய்மை தான், கர்ம தூய்மை தான் நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்தும். விதியை தூய்மைப்படுத்தும் போது நம்முடைய வாழ்க்கை சிறக்கும். எதிர்கால சந்ததியினருக்கு நான் என்ன செய்ய போறோம்? தயவு செய்து நல்ல கர்மாவை கொண்டு வந்து குழந்தைகளுக்கு கொடுங்கள். பிறக்கும் போதே குழந்தைகள் இன்றைக்கு வலிமையான நோயாளிகளாக பிறந்து கொண்டிருக்கின்றன. எந்த மருந்துக்கு வேலை செய்யல, நீங்க ஜோதிடம் பலன் பார்க்க முடியல. அப்ப நீங்கள் கொடுத்த கர்மா, தாய் தந்த கர்மா, தந்தை தந்த கர்மா. இன்றைக்கு எல்லா திருமண மண்டபங்களிலும் அசைவ உணவு, கல்யாணம் பண்ணும் போதே அசைவம், சாப்பிடும் போது அசைவம். அப்ப என்ன நல்ல குழந்தையை பெற்றெடுக்க முடியும்? அப்ப எல்லாவற்றுக்கும் முன்னால் கர்மா ஒளிந்திருக்கிறது, மறைந்திருக்கிறது என்ற உண்மையை தயவு செய்து புரிந்து கொள்ளணும். இப்ப கர்மாவை பற்றி, விதியை பற்றி தான் பேசியிருக்கிறேன். கோச்சா இத பரிகாரத்தை பத்தி நான் தொடவே இல்லை. ஒரு 2 நிமிஷம் தான். பரிகாரம், உங்க கர்மா இங்கே பேசுவதை நீங்கள் கேட்க வேண்டும் என்று உங்களுக்கு கர்மா இருந்தால் நீங்கள் கேட்பீர்கள் இல்லை. கோயில்களில் இயற்கையினுடைய சக்தி குவிந்திருக்கிறது உண்மை, பிரபஞ்ச சக்தி குவிந்திருக்கிறது உண்மை. ஆனா நீங்க அமைதியா போய் அங்கே அமர்ந்தால்தான் அந்த பிரபஞ்ச சக்தியை ஈர்க்க முடியும். நீங்கள் ஆர்ப்பாட்டமாக அமர்ந்து கொண்டு, ஆர்ப்பாட்டமாக பிரார்த்தனை செய்து கொண்டு, அங்கே அமர்ந்து கதை பேசி நீங்கள் பிரார்த்தனை செய்தால் எதை நீங்கள் ரிசீவ் செய்ய முடியும்? அப்ப கோள்கள் நன்மைகளை தருகிறது என்றால் நீ குரு பயிற்சி, ரிஷபராசிக்கு குரு பயிற்சி, கன்னிக்கு, விருச்சிகத்திற்கு, மகரத்திற்கு. ஆகா சிறப்பு இல்ல, 85% போட்டிருக்காங்க. அதேங்கப்பா, நடக்குமா? நல்லது நடக்குமா? குருவை நாம ரிசீவ் பண்ற அளவுக்கு நாம தகுதி பெற்று இருக்க வேண்டும் அல்லவா? அப்ப பரிகாரம் என்பதை தயவு செய்து மூட நம்பிக்கைகளோடு நீங்கள் சிக்கிக் கொள்ளக்கூடாது. தயவு செய்து புரிஞ்சுக்க. யாரு பரிகாரத்துக்காக காசு கொடுக்குறாங்க? நம்ம வித்யாலயம் அதை ரெக்கமெண்ட் பண்ணுதா? பரிகாரத்திற்காக சக்தியை நீங்கள் பெறக்கூடிய பயிற்சிகளை அமைதியாக உங்களுடைய மனம் சலனமற்று, மனம் சுழல் இல்லாத நிலையில், மனச்சுழல் இல்லாத நிலையில் அமர்ந்து தீபத்தை கொஞ்ச நேரம் உத்து பாருங்கள். அமைதியாக உங்களுடைய சுவாசத்தை உத்து பாருங்கள். உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நினைத்து நெற்றியில் நிலை நிறுத்துங்கள். இப்படி அமைதியாக உட்கார்ந்து நீங்கள் பயிற்சி செய்யதான் இப்பொழுது பேசினார்கள் என்னுடைய ஆச்சாரிய பெருமக்கள் அனைவரும். அவர்கள் பேசியது அனைத்தும் உண்மை. நட்சத்திரங்கள் வேலை செய்யும், கோச்சார கிரகங்கள் வேலை செய்யும், பாவகங்கள் வேலை செய்யும், கோள்கள் வேலை செய்யும். அப்பொழுது இதையெல்லாம் செய்யாமல் ஆர்ப்பாட்டம் செய்வதும், இயற்கைக்கு உகந்த முறையில் இல்லாமல் இரவு நேரத்தில் விழிப்பது, பகல் நேரத்தில் உறங்குவது, உயிர்களை கொள்ளுவது, கொன்ற உயிர்களை தின்பது, எங்ஙனம் ஆளும் அருள் கேட்டானே வள்ளுவன். எங்ஙனம் ஆளும் அருள் கேட்டானே. எங்கே போனது நம்முடைய சிந்தனை? எங்கே போனது செவி? புதிய சிந்தனைக்கு உட்படுத்துவோம், புதிய நடவடிக்கைகளுக்கு நம்மை உட்படுத்துவோம், புதிய நேர்மறை கர்மாக்களை, புதிய நேர்மறை விதியை நாம் ஏற்படுத்துவோம். அது நம்முடைய சமுதாயத்திற்கு, நமக்கு, நம்முடைய குழந்தைகளுக்கு, எதிர்கால சந்ததியினருக்கு நல்லது என்று கூறி வாய்ப்பளித்த, பொறுமை காத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி என்று கூறி இடம்பெயர்கிறேன். நன்றி, வணக்கம்.